அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என் கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் என் கூட ரொம்ப நெருங்கி பழகினான். அவனோட பேரு ரகு. அவனுக்கு என்னை விட 8 வயசு அதிகம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நானும் அவனும் ஒரு கோயில்ல சந்திச்சோம். அப்பதான் முதலா அவனோட மனைவியை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப சிகப்பா அழகா நல்லா கும்முன்னு இருந்தாங்க. அவனும் டேய் இதுதாண்டா என் மனைவி பேரு பார்வதின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சான். அவங்களே எனக்கு கை கொடுக்க நானும் கை கொடுத்தேன். அப்ப அவங்க கையை தொட்டபோது ரொம்ப மிருதுவா இருந்துச்சு. அப்புறம் 1 மணி நேரம் நாங்க கோவில்ல ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நாங்க கிளம்பி வந்துட்டோம். அப்புறமா ரகுக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டது. நானும் அவனும் தினமும் மாலையில டாஸ்மார்க்ல உட்கார்ந்து ஜாலியா சரக்கு குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை பார்ல உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனும் டேய் மச்சான் நாளைக்கு என் வீட்டுக்கு வாடா. நாம அங்கேயே சரக்கடிச்சிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம்னு சொன்னான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா, உன் வீட்டுக்கு வந்து குடிச்சா உன் மனைவி தப்பா நினைப்பாங்க, அதனால வேணான்னு நான் சொன்னேன். டேய் என் மனைவி எல்லாம் தப்பா நினைக்க மாட்டா, அவ சம்மதிச்சா உனக்கு ஓகேவான்னு கேட்டான். நானும் கேளுடான்னு சொல்ல அவனும் உடனே போனை எடுத்து எழுந்து போய் பேசிட்டு வந்தான். சிறிது நேரம் பேசிட்டு வந்து என்கிட்டயே போனை கொடுக்க நானும் அதை வாங்கி ஹலோன்னு சொல்ல எதிர்பக்கம் அழகான ஒரு வாய்ஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏன் எங்க வீட்டுக்கு எல்லாம் வர மாட்டீங்களான்னு கேட்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரகு குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டான். அதான் நான் குடிக்க வந்தா நீங்க தப்பா நினைப்பீங்கன்னு யோசிச்சேன்னு சொல்ல பார்வதியோ நாளா எதுவும் நினைக்க மாட்டீங்க, சரியா நாளைக்கு மதியமே கம்பெனில 2 பேரும் லீவ் போட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு விருந்தே ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். சரிங்க போன என் வீட்டுக்கார கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் ரகு கிட்ட கொடுத்தேன். நான் ரகு கிட்ட போனை கொடுக்க அவனும் சிறிது நேரம் பேசிட்டு போன வச்சிட்டு என்னடா நாளைக்கு மதியம் வரியா இல்லையான்னு கேட்க நானும் சரி மச்சான் வாரேன்னு சொன்னேன். அப்புறமா நாங்களே குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். மறுநாள் எப்போதும் போல வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு மதியமே லீவு சொல்லிட்டு நானும் அவனும் வீட்டுக்கு போற வழியிலேயே சரக்கு, சைடிஷ், கலரு, சிப்ஸ், ஸ்நாக்ஸ்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ரகு வீட்டுக்கு போறோம். கதவை தட்டுனா அவளே வந்துதான் கதவை திறந்தாங்க. அவனுடைய மனைவி அன்னைக்கு வெள்ளை கலர்ல நைட்டி உடுத்திருந்தாங்க. அது அவங்களை ரொம்ப அழகா காட்டுச்சு. அவங்களை பார்த்ததுமே நானும் அசந்து போயிட்டேன். உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் ரகுவும் உள்ள போனோம். சோபால உட்கார அவங்களையும் கதவை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. கிச்சனுக்கு போயிட்டு 2 கிளாஸ் தண்ணி, சிக்கன் வறுவல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சாங்க. ரகு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. நானும் அவங்க கிட்ட கலர் கொடுக்க அவங்களும் அதை வாங்கிக்கிட்டாங்க. என்ன அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, உங்கள சேலையை விட நீங்க நைட்ல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நானும் சொன்னேன். அவங்களும் வெட்கப்பட்டு சிரிச்சாங்க. ரகுவும் டேய் மச்சான், என் மனைவி எந்த டிரஸ் போட்டாலும் அவ அழகாதான் இருப்பாதாடான்னு சொல்லி அவனும் சிரிச்சான். அப்ப நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், சரி மச்சான், உனக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆகுது. இன்னும் ஏண்டா குழந்தை பெத்துக்காம இருக்கீங்க? நீங்க 2 பேரும் எதுவும் கட்டுப்பாடா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு என் ஃப்ரெண்டோ ரொம்ப அமைதியா இருந்தான். அப்ப பார்வதிதான் சொன்னாங்க, எங்களுக்கு முதல்ல குழந்தை தங்கிச்சு. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு கலைஞ்சு போயிருச்சு. அதுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் எங்களுக்கு குழந்தையும் தங்கல. நாங்களும் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி லைட்டா கண்களிந்தனாங்க. நானும் சரிங்க, வருத்தப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கும் கண்டிப்பா குழந்தை வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நானும் பேசினேன்.
அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வந்தாங்க. அதன் பிறகு ரகுவோ சரகை ஊத்தி என்கிட்ட கொடுத்தான். அவனோட மனைவிக்கு கலரை கொடுத்தான். அதுக்கப்புறம் நாங்க 3 பேருமே சேர்ந்து சியஸ் பண்ணிட்டு ஒன்னா குடிக்க ஆரம்பிச்சோம். நாங்க 3 பேருமே ஒன்னா சரக்கு அடிச்சிட்டு ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம். அப்ப பார்வதி என்னையும் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே இருந்தா. ஒரு வழியா வாங்கிட்டு போன சரக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ரவுண்டும் அழிச்சாச்சு. சரி மச்சான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு நான் சொன்னேன். உடனே என் ஃப்ரெண்டோ மச்சான் நாளைக்கு நம்ம கம்பெனி வர லீவு. அதனால நானும் பார்வதியும் உன்னுடைய வீட்டுக்கு வரோம்னு சொன்னான். நானும் எதுக்கு மச்சான்னு கேட்டேன். உடனே அவனும் ஏன் உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாம் வரக்கூடாதான்னு பார்வதி கேட்டா. நானும் அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லைங்க, தாராளமா வரலாம்னு சொன்னேன். உடனே ரகு சொன்னா மச்சான் நாளைக்கு என் பொன் மனைவியோடைய பிறந்த நாள். அதான் உன் வீட்டுக்கு போலாம்னு நேத்தே அவ சொல்லிட்டா. நீ என்னடா சொல்றன்னு கேட்டான். சரி, நீங்களே பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டிய இருக்கு? சரி மச்சான் வாங்க, நான் கேக்கு கலரு சரக்கு சைடிஷ்னு உங்களுக்காக எல்லாத்தையுமே நீங்க என்னை எப்படி கவனிச்சீங்களோ அதைவிட சிறப்பா கூடுதலாவே நான் நாளைக்கு உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்தேன். எனக்கோ அன்னைக்கு இரவு முழுவதும் பார்வதியுடைய நினைப்பாவே இருந்துச்சு. அவள நினைச்சுக்கிட்டே நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில நானும் குளிச்சிட்டு வெறும் துண்டை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ சரியா ஒரு 10 மணி இருக்கும். கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. நானும் கதவு யாருடா தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்து அசந்துட்டேன். என்னுடைய நண்பனோட மனைவி புது சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லு பூவும் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா இருந்தாங்க. நானே என்னை மறந்து அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் நண்பன் என்னை உள்ள தள்ளி கதவு லாக் பண்ணான். இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வரை ரொம்ப அழகா இருந்தாங்க. நான் அவங்களுக்கு கை கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு வாழ்த்துக்களையும் சொன்னேன். அதன் பிறகு அவங்கள கூட்டிட்டு வந்து 2 பேரையும் சோபால உட்கார வச்சேன். நான் கொஞ்சம் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் டிரஸ் மாத்திக்கிட்டு வந்தேன். அதன் பிறகு நான் நேத்தே வாங்கி வச்சிருந்த சரக்கு, சைட் டிஷ், கலரு எல்லாத்தையும் டேபிள்ல எடுத்து வச்சேன். நான் இப்ப கிச்சன்ல போயிட்டு சிக்கன் பொரிச்சு எடுத்துட்டு வந்தேன். நேத்தே மாதிரியே நாங்க 3 பேரும் உட்கார்ந்து ஒன்னா சரக்கு அடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ அடுப்புல வச்சிருந்த சிக்கன் கரியற மாதிரி வாட வந்துச்சு. அப்ப நான் அதை எடுக்கறதுக்காக சிக்கன் கிச்சனுக்கு போனேன். அந்த டைம்ல என் ஃப்ரெண்டும் எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்ரூம் போனான். கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் உட்கார்ந்து நாங்க சரக்கு அடிக்க ஆரம்பிச்சோம். ஆனா அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே என் நண்பன் போதை தலைக்கேறி அப்படியே மயங்கிட்டான். நேத்து நாங்க எவ்வளவு சரக்கு அடிச்சோமோ அதே சரக்குதான் இன்னைக்கும் அடிக்கிறோம். ஆனா நேத்து என் நண்பன் மயங்கெல்லாம் இல்லை, ஸ்டெடியாதான் இருந்தான். ஆனா இன்னைக்கு அந்த சரக்கு கூட இன்னும் முடியல. இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அவன் போத தலைக்கேறி மயங்கிட்டான். ஏடா இது இப்படி திடீர்னு இன்னைக்கு என்ன போத தலைக்கேறி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மூட அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் மட்டும் எப்படி தனியா சரக்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்வதி சொன்னாங்க, நான் இதுவரைக்கும் சரக்கு அடிச்சது கிடையாது. வேணா நீங்க தனியா அடிக்கிறதுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா வேணா எனக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுங்க, நான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சமா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் நான் சரக்கு அடிச்சதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சமா லைட்டா ஊத்தி கொடுத்தேன். அவங்களும் எனக்கு கம்பெனி கொடுக்கற பேர்ல என் கூட சேர்ந்து அப்போ குடிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாதான் குடிச்சாங்க. அதுலயே அவங்க தலை சுத்துன மாதிரி ஒரு மாதியா வந்து நடந்துகிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க என்ன அதிகமா தொட்டு தொட்டு பேச ஆரம்பிச்சாங்க.
திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எழுந்து வந்து என் மடியில உட்கார்ந்துட்டாங்க. நான் உடனே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் என் நண்பன் பக்கத்துல இருக்கும்போதே அப்படின்னு. ஆனா திடீர்னு அவங்க என் முகத்தை நல்ல 2 கையால இறுக்கமா பிடிச்சு எனக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க. இத நான் இன்னும் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் அவங்களை தள்ளிவிட முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு அவங்க என்னுடைய கன்னம், உதடு, நெத்தின்னு எல்லா பக்கமும் அவங்க முத்தமலையே பொழிஞ்சாங்க. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கும் அவங்க மேல ஒரு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் நானும் ரொம்ப நேரம் நல்லவன் போல நடிக்கல. அதன் பிறகு நானும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவங்க பெட்ரூம் எங்க இருக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சு இழுத்து பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப நான் சொன்னேன் வேண்டாம். என் நண்பன் திடீர்னு எந்திரிச்சிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்வதி சொன்னாங்க அவர் இப்போதைக்கு எந்திக்க மாட்டாரு. அவர் பாத்ரூம் போன நேரம் பார்த்து அவருடைய சரக்குல நான் தூக்க மாத்திரையை கலந்துகிட்டேன். அதனால அவர் எந்திக்க மாட்டாரு. நீங்க தைரியமா என் கூட சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே நானும் அதிர்ச்சியானேன். அதான் என் நண்பன் நேத்து அடிச்சதை விட இன்னைக்கு கம்மியாதான் அடிச்சான். அதுவும் அவன் தினமும் சரக்கடிக்கிறவன் வேணாச்சு. எப்படி மயங்கினான்னு நானும் யோசிச்சேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பார்வதியோ பேசி பேசி நேரத்தை வீணா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னை பெட்ல தள்ளி விட்டாங்க. அதன் பிறகு அவங்க என் மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டாங்க. அதன் பிறகு அவங்க என்ன பிளானோட இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அது அன்னைக்கு எங்கக்குள்ள நடந்துச்சு. ஒரு முறை அல்ல பல முறை நடந்துச்சு. அப்பதான் என் வீட்டுல இருந்து போகும்போது பார்வதி விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க. நானும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல குழந்தை உண்ணானேன். அந்த குழந்தையும் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படியாவது நானும் கர்ப்பமாகணும் முயற்சி பண்ணேன். எனக்கு குழந்தையே தங்கல. உருவாகி கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். எல்லோரும் கல்யாணம் முடிஞ்ச பஸ்லயே நல்ல செய்தி இல்லையான்னு தொடர்ந்து எங்கள கேட்டுக்கிட்டே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால என் கணவனுக்கு கடுமையான மன உளைச்சலும் ஏற்படுச்சு. அதன் பிறகுதான் அவரு குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு குழந்தை இல்லாததால நாளுக்கு நாள் அவர் குடிக்கக்கூடிய அளவும் அதிகமாகிட்டே போச்சு. ஆரம்பத்துல எங்களுக்கு குழந்தை இல்லனாலும் கூட நானும் அவரும் அடிக்கடி தாம்பத்திய உறவுல ஈடுபட்டுட்டுதான் இருப்போம். ஆனா அவர் தினமும் குடிச்சு அவருடைய உடம்பை வந்து கெடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்னை கண்டிக்கிறதே இல்லை. நானும் பல தடவை அவரை வற்புறுத்தினாலும் கூட அவர் அந்த விஷயத்துக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதும் இல்லை. எத்தனையோ தம்பதிகள் வந்து கல்யாணமாகி குழந்தைகள் இல்லாட்டாலும் கூட அவங்க தாம்பத்திய வாழ்க்கைய சந்தோஷமாதான் இருக்கு. அதனாலதான் கணவன் மனைவி கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கறாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எனக்கு குழந்தையும் இல்ல வாழ்க்கையும் இல்லை. நான் என் கணவனை எவ்வளவோ முறை சொல்லி பார்த்தேன். ஆனா அவர் திருந்துற மாதிரி இல்ல. என்னுடைய உணர்வுகளுக்கு அவர் மதிப்பை கொடுக்கல. அந்த சமயத்தில்தான் உங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. நீங்களும் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போற அளவுக்கு என் நண்பனோட நெருக்கமா இருந்தீங்க. அதனால நானும் உங்களோட நெருக்கமா இருந்தா என்ன தப்புன்னு நானும் யோசிச்சேன். அதனாலதான் இப்படி ஒரு பிளானோடையே நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். நேத்து நீங்க போன் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லும்போதே நான் என் கணவன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டேன். அவரு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா நாளைக்கு நாம அவர் வீட்டுக்கு போனோம். அதுக்கு இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஓகேன்னா அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நானும் சொன்னேன். அந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லிதான் என் கணவன் உங்களை என்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு. நான் இந்த பிளானை முன்னாடியே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போனாங்க.
இவங்க இவ்வளவு பிளான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. அதன் பிறகு அவங்களுடைய இந்த சம்பவம் நடந்த பிறகுல இருந்து எனக்கும் அவங்களுக்கும் நெருக்கம் அதிகமாச்சு. அதன் பிறகு நானும் அவங்களும் அடிக்கடி என்னுடைய வீட்டில தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமாச்சு. அப்பதான் பார்வதி சொன்னாங்க, என் கணவனால எனக்கு எந்தவிதமான யூசும் இல்லை. என் கணவன் அவர் வேலை செய்றதால இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அந்த பணமே எனக்கு போதுமானதுதான். மத்தபடி அவரை வச்சு எனக்கு எந்த யூசுமே இல்லை. அதனால அவரை வந்து கொலை பண்ணிட்டு நான் இந்த வாழ்க்கை முழுவதும் உங்களோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். உங்களை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா வாழணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் பார்வதி மீது இருந்த மோகத்தின் காரணமாக சரி பார்வதிக்காக நம்ம ரகுவ வந்து கொலை செஞ்சிரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். நானும் அதற்கு சம்மதம் தெரிவிச்சேன். சரி நம்ம எப்படி வந்து உங்களுடைய கணவனை நம்ம கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன். அப்பதான் பார்வதி கொஞ்ச நாள் பொறுங்க, நான் ஒரு நல்ல திட்டத்தை வகிக்கிறேன். அது பிறகு நாம வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அப்ப ஒரு நாள் பார்வதியும் அவருடைய கணவனான ரகுவும் வெளிய போயிருந்தாங்க. வெளிய போற நேரத்துல அவங்க யாரோ ஒருத்தன் வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு சொல்லி அவங்க கணவனான ரகு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதனால கோபமான ரகு அந்த பையனை அடிச்சான். அந்த பையனும் நான் எதுவுமே பண்ணல, என்ன ஏயா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவனும் பதிலுக்கு தாக்குனான். அந்த சமயத்துல ரகுவுக்கும் அந்த பையனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்ப சுத்தி இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பையனை தான் அடிச்சு அங்க இருந்து விரட்டி அனுப்பிச்சாங்க. அப்பதான் அந்த சம்பவம் நடந்த பிறகு பார்வதி வந்து என்கிட்ட வந்து சொன்னான். நான் வேணுனே ஒரு பையன் வந்து பையனுக்கும் என் கணவனுக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண அந்த பையனை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. அதனால அந்த பையனுக்கு என் கணவன் மீதுதான் கடுமையான ஆத்திரம் இருந்துச்சு. அதனால இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய கணவனை நம்ம கொலை செஞ்சு அந்த பையன்தான் செஞ்சான்னு சொல்லி அவன் மேல நம்ம பலிய போட்டரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. எனக்கும் இது சரியான திட்டமா இருக்கே, இந்த பெண் இவ்வளவு டேஞ்சரா அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன். இருந்தாலும் பார்வதி மீது இருந்த மோகத்தின் காரணமாக நானும் அதற்கு சம்மதம் தெரிவிச்சேன். அப்பதான் பார்வதி சொன்னாங்க, என் கணவன் தினமும் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டுதான் வருவாரு. அதனால என் கணவன் மது போதையில நல்லா அசந்து தூங்குற நேரம் பார்த்து நான் உங்களுக்கு போன் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு வர வைக்கிறேன். நீங்க வரும்போதே கத்தி எடுத்துட்டு வாங்க. தூங்கிட்டு இருக்க என் கணவனை சராமரியாக வெட்டி கொலை செஞ்சுட்டு நீங்க போயிருங்க. நான் காலையில எந்திரிச்சு என் கணவனை வீட்டுக்குள்ள ஒரு மருமரவர் வந்து என் கணவனை கொலை செஞ்சிட்டாரு. நேத்துதான் வந்து எனக்கும் எங்க கணவனுக்கும் என் கணவனுக்கும் ஒரு பையனுக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒருவேளை அந்த பையன்தான் வந்து இந்த பையன் என் கணவனை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி நானும் இந்த கொலையை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துக்கு நான் திசை தருப்புறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதற்கு சம்மதம் தெரிவிச்சேன். வழக்கம் போல என் நண்பனும் ரகுவும் அன்னைக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவனும் தூங்கிட்டான். அவன் தூங்குனாலும் கூட கொஞ்சம் அசைஞ்சு அசைஞ்சு தூங்கிட்டே இருந்தான். அதனால நான் ஒரு 11 மணிக்கு போன் பண்ணேன். இல்ல, என் கணவன் இன்னும் சரியா அசைந்து தூங்கல. அவரு கொஞ்சம் உருண்டுதான் வராரு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் நைட் ஒரு 12 மணி ஆச்சு. அப்பவும் போன் பண்ணி கேட்டேன். இல்ல, இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. சரியா 1 மணிக்கு பார்வதியே எனக்கு போன் பண்ணான். என் கணவன் நல்லா அசந்து தூங்குறாரு.
இப்ப வந்தீங்கன்னா நீங்க அவரை கொலை பண்ணிரலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு நானும் சரியா 1 மணிக்கு என் நண்பனுடைய வீட்டுக்கு போனேன். நான் எடுத்துட்டு போன கத்தியால என் நண்பனை குத்துனேன். அப்போ திடீர்னு என் நண்பன் முழிச்சிட்டான். அவனுக்கு நேரம் குடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல போதையும் தெளிஞ்சிருச்சு. சுதாரிச்சிட்டான். என்னடா என்ன கொலை பண்ண வீட்டுக்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி உஷாரா ஆயிட்டான். அதனால அவனுக்கும் எனக்கும் அந்த டைம்ல கடுமையான சண்டை ஏற்படுச்சு. நானும் அவனும் வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம். அந்த சமயம் என்னுடைய நண்பனான ரகு என்னை தள்ளிவிட்டான். நான் பக்கத்துல இருந்த ஒரு பொருள் மேல போய் விழுந்தேன். அதனால என் தலையில அடிபட்டு இரத்தம் வந்துச்சு. அதுவரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பார்வதி என் தலையில இருந்து இரத்தம் வந்தத பார்த்ததுமே அதிர்ச்சியாகி அவங்களுக்கு கோபம் அதிகமாச்சு. என்னுடைய தலையில இருந்து இரத்தம் வரத பார்வதியால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால அவங்க வீட்டில இருந்த ஒரு இரும்பு பைப்பை எடுத்துட்டு வந்து நானும் ரகுவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரகுவுடைய பின் தலையில ஓங்கி அடிச்சாங்க. இதை ரகு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதனால நிலை தடுமாறி ரகு கீழ விழ இந்த சந்தர்ப்பத்தை நானும் பார்வதியும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நான் பழையபடி கத்தி எடுத்து ரகுவை குத்த பார்வதி இரும்பு கமியாலேயே மீண்டும் மீண்டும் அவருடைய கணவன ரகுவுடைய தலையில பலமா தாக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல நாங்க 2 பேருமே சேர்ந்து அவரை கொலை செஞ்சுட்டோம். அதன் பிறகு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னும் யோசிச்சோம். அப்பதான் பார்வதி சொன்னாங்க, இனி நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டில இருந்து நீங்க உடனே நீங்க கிளம்புங்க. நான் என் கணவனை வந்தப்ப இந்த மர்ம நபர்தான் வந்து கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி நான் நாடகம் ஆடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். அதன் பிறகு பார்வதியும் கரெக்டா 5 மணிக்குல்லாம் வீட்டுக்கு வெளிய வந்து கத்தி கதறி கூச்சல்ட்டாங்க. அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. அப்பதான் பார்வதி ஒரு மர்ம நபர் வந்து என் கணவனை இப்படி கொலை செஞ்சுட்டு போயிட்டான். என் கணவனை காப்பாத்தணும் இரத்த விழுதை துடிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. ஆனா ஏற்கனவே ரகு செத்து கிடந்ததால ரகுவை தூக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியலைன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரகு ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலையும் சொன்னாங்க. அதன் பிறகு உடனடியாக இந்த தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. போலீசாரும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து ரகுவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பாசனைக்காக அனுப்பியும் வச்சாங்க. அதன் பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில பார்வதி கிட்ட விசாரணை செஞ்சாங்க. அப்ப பார்வதி நேத்து நானும் என் கணவனும் வெளியே போகும்போது எனக்கு என் கணவனுக்கும் ஒரு பையனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால அந்த பையன்தான் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கணவனை கொலை செஞ்சிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த பையன் என்கிட்ட தப்பா நடந்தான். அதை என் கணவன் வந்து தட்டி கேட்டாரு. அந்த சமயத்தில்தான் அவங்களுக்குள்ள கைகளை பாய்ச்சு அந்த கோபத்தில்தான் அந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டானோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் மீது பலியை போட்டு நடிச்சு நாடகம் ஆடுனாங்க. போலீசாரும் இதை உறுதிப்படுத்துவதற்காக இது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்துனாங்க. அப்பதான் நேத்து நைட்டு அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ காலையிலதான் அந்த பையன் வந்து குத்திட்டு போனதாக பார்வதி சொன்னதால காலையில ஒரு 5 மணிக்கு பதிவான அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் போலீசார் ஆய்வு செய்யும்போது யாருமே வந்து போறது மாதிரியும் நடமாட்டமே இல்லை. ஆனா இதனால போலீசாருக்கு பார்வதி மீது சந்தேகம் வந்துச்சு. அதனால கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கும்போது சரியா 1 மணிக்கு நான் பார்வதியோடைய வீட்டில இருந்து வெளிய வரத போலீசார் வந்து கவனிச்சிருக்காங்க. அத வந்து சிசிடிவில வந்து பதிவாகி இருந்திருக்கு.
அவங்க 5 மணிக்குதான் மர்ம நபர் வந்து கொலை செஞ்சுதான் வந்து பார்வதி சொல்லும்போது 5 மணிக்கு யாருமே இல்லை. 6 மணிக்கு யாரோ ஒரு மர்ம நபர் அவங்க வீட்டில இருந்து போறது பதிவாயிருந்துச்சு. இதனால போலீசாருடைய சந்தேக பார்வை பார்வதி பக்கமா திரும்புச்சு. அதன் பிறகு போலீசார் பார்வதியை அழைத்து வந்து தங்களுடைய பாணியில விசாரணை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடியே பார்வதியுடைய செல்போன் நம்பரை கைப்பற்றி போலீசார் அவங்களுடைய கால் ஹிஸ்டரி எடுத்து யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணி இருக்காங்க என்ன எதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்து ஆய்வு செஞ்சாங்க. அப்பதான் நானும் பார்வதியும் நைட் 11 மணி 12 மணி 01 மணின்னு தொடர்ந்து 3 தடவை பேசின விஷயத்தை போலீசார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இந்த நம்பர் யாருடையதுன்னு சொல்லி போலீசார் தங்களுடைய பாணியில பார்வதியிடம் விசாரணை செய்ய பார்வதியின் கணவரின் நண்பனுடைய நம்பர்தான் அப்படின்னு சொல்லி என்ன வந்து கை காட்டுனாங்க. அதன் பிறகு அவங்க அளித்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில போலீசார் என்னையும் கைது பண்ணாங்க. அதன் பிறகு விசாரணை செய்யும்போதுதான் பார்வதி அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக என்னையும் பார்வதியும் போலீசார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.